வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப செக்யூராக இருக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். 9941041660. ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு நாம 10 நிமிஷத்துல செய்யற மாதிரியான ஒரு கார கொழுக்கட்டையும் அதுக்கு ஏத்த மாதிரி 5 நிமிஷத்துல ஒரு தக்காளி சட்னியும் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளேயே கார கொழுக்கட்டையும் தக்காளி சட்னியும் ரொம்ப சுலபமா ரெடி பண்ணிடலாம். முதல்ல ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு மீடியம் திக் அவல் எடுத்திருக்கேன். ரொம்பவும் மெலிசா இல்லாம ரொம்பவும் தடிமனா இல்லாம மீடியமா இருக்கும் அந்த அவல். இப்ப அத 2-3 தடவை நல்லா சுத்தமா கழுவிட்டு இப்ப இத கொஞ்சம் தண்ணியோடவே அப்படியே வச்சிடுங்க. ரொம்பவும் தண்ணியை வடிக்க தேவையில்லை. இப்ப இந்த அவலை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிடுங்க. அடுத்து ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் லேசா சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கங்க. கடுகு லேசா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இன்னும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது ரெண்டையும் லேசா வறுத்து விட்டுக்கங்க. 2 பச்சை மிளகாய நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க. பொடியாய் நறுக்கிய இஞ்சி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாய் நறுக்கிய கருவேப்பிலை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதுல ஒரு பெரிய வெங்காயத்துல பாதி அளவுக்கு வெங்காயத்தை மட்டும் நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்ப இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கங்க. வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க. வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் அடுத்து இதுல கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கங்க. தேங்காய் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நாம கழுவி ஊற வச்ச அவல் நல்ல இந்த அளவுக்கு சாஃப்டா ஊறி வந்திருக்கு. இப்ப இந்த அவலை வதக்கி வச்ச வெங்காயம் தேங்காயில சேர்த்துக்கலாம். கூடவே கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கங்க. உப்பு தேங்காய் எல்லாமே நல்லா கலந்து வரணும். கை பொறுக்கிற அளவு சூடு வந்த உடனே லேசா இந்த அவலை அழுத்தி பிசைஞ்சு எடுத்து இந்த மாதிரி சின்ன உருண்டை இல்லைன்னா கொழுக்கட்டையா பிடிச்சு எடுத்துக்கங்க. உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டையா பிடிச்சு எடுத்தாச்சு. 1 கப் அவலுக்கு மீடியம் சைஸ்ல ஒரு 12 கொழுக்கட்டை வருது. அவ்வளவுதான். இப்ப இந்த கொழுக்கட்டைய ஒரு இட்லி பானை இல்லைன்னா ஸ்டீமர்ல வச்சு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதிகபட்சம் ஒரு 5-6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க, சரியா இருக்கும். அதுக்குள்ள நாம சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 3 நல்ல பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கல்லுப்பும் சேர்த்துக்கோங்க. இப்ப இத நல்லா மைய அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். தக்காளி மிளகாய் ரெண்டையுமே நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. அடுத்து ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடுகு வெடிச்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சு வச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்துல உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. இப்ப அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த தக்காளியை நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிச்சா போதும். அதிகபட்சம் ஒரு 4 நிமிஷம் கொதிச்சதுன்னா சரியா இருக்கும்.
கொதிச்சு லேசா சுருக்கி வந்ததும் நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சுட சுட கொழுக்கட்டையும் நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.